அருமையான சிறுமலை வாழ்கிற மக்களே, உங்களை ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இணையில்லாத நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பாடுகள் நிறைந்த உலகம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பல பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் வாதிகளையும் அடைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்கும்போது இந்த உலக பாடுகளிலிருந்து கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் என்கிற இயேசு இந்த உலகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே நம்மை போல மனுஷ அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்தார். இது சரித்திரம் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. நம் சரித்திர புத்தகத்தில் கிபி கிமு என்று ஒரு வார்த்தையை படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்கு முன்னாலே, கிறிஸ்து இயேசுக்கு பின்னாலே என்று. ஆகவே கிறிஸ்துடைய பிறப்பை யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அது சரித்திரம் ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. அப்படி இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து ஆண்டவராக இருக்கிற இயேசு இந்த உலகத்தில் அவர் வந்தார். எதற்காக வந்தார் என்றால் மனுஷனுக்காகவே வந்தார். வானாதி வானங்களுக்குள்ளே வானத்தில் வீட்டிருக்கிற தெய்வம் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக, நமக்கு என்ன உணர்வு இருக்குதோ, நமக்கு எப்படி பசிக்குமோ, நமக்கு எப்படி தாகம் இருக்குதோ, அதே போல மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். எதற்கென்றால் மனிதன் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அவரை போல உண்டாக்கியிருந்தார். பாவம் இல்லாதவராய் உண்டாக்கியிருந்தார், மரணம் இல்லாதவராய் உண்டாக்கியிருந்தார், சாபம் இல்லாதவராய் உண்டாக்கியிருந்தார். அந்த மனுஷன் பாவத்தையும் அழிவையும் மரணத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பாவம் பெருத்து கொண்டே இருக்கிறது. பாவமேற்ற மனிதர்கள் பால் போல அவர்கள் எழுத்ததெல்லாம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க இயேசு வந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் குடிக்கிறார்கள். குடிக்கிறதுனால என்ன லாபம்? குடியை கிடைக்கும்னு சொல்லி குடிக்கிற கடையில் எழுதி போட்டிருக்கு. குடிக்காமல் நிறைய பேரால் இருக்க முடியல. குடிக்கு அடிமையாக இப்படி பல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பமே சீரழிந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட குடிக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த குடி பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவால் முடியும். இப்படி எத்தனையோ பாவங்களுக்கு மனுஷன் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்க, அநியாயமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்.